ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். மீண்டும் உங்கள் ராம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நம்ம ரொம்ப நாளாக இந்த வேர்ல்டு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சீர்திருத்தம் பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோஸ் பார்த்தாலே தெரியும் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு. இதுக்காக மெனக்கிட்டு நம்ம ட்ராவல் பண்ணி ராமேஸ்வரம்க்கு வந்திருக்கோம். இந்த பிரிட்ஜ் ஓடி பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம பாரத பிரதமர் கையால் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. இஸ் ஒன் ஆஃப் த ஒரு ஹிஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய ஐக்கானிக் கூட சொல்லலாம். ஏற்கனவே 114 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் தரம் குறைஞ்சனால இப்போ வந்து அதுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் பிரிட்ஜோட மாடல் கிராஃபிக்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓல்டு பிரிட்ஜில் வந்து ட்ராவல் பண்ணுற பழைய வீடியோ. இது வந்து நியூ பிரிட்ஜ் வந்து கிராஃபிக்ஸில் உங்களுக்கு வெர்டிகல் டைப்பில் பண்ணியிருக்காங்க. அதாவது வேர்ல்டுலேயே கூட சொல்லலாம் இந்த பிரிட்ஜ் வந்து வெர்டிகல் டைப்பில் ஒரு ரயில்வே பிரிட்ஜ். அதுவும் கடலுக்கு நடுவில் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர், அதாவது 1.3 மைல்ஸ்னு கூட இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீளத்தை. பழைய பிரிட்ஜோட இது கொஞ்சம் லென்த் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து பழைய பிரிட்ஜில் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் டைப்பில் வந்து அந்த பிரிட்ஜ் வந்து ஓப்பன் ஆகி கப்பல் மூவ் ஆகிற ஒரு வீடியோஸ் தான் இது. இப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜியோட ஏஐ மூலியமாக பிரிட்ஜ் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு வந்து கப்பல் வரும்போது அந்த சென்சார் மூலியமாக பிரிட்ஜ் வந்து மேலே வெர்டிகல் டைப்பில் லிஃப்ட் பண்ணுற மாதிரி டெக்னாலஜி வச்சு இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் எப்போ பார்த்தீங்கன்னா 2020 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸுக்கு வந்து அதுக்கப்புறம் 2025 வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 6 மந்த் ஆகிருக்கும். பல்வேறு நமக்கு வந்து நிறைய டெஸ்ட் பண்ணணும், நிறைய ஓகேவா அதோட குவாலிட்டி ஓகே எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணி இப்போ எல்லாமே கிளியரன்ஸ் கிடச்ச உடனே கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த பிரிட்ஜ் வந்து இப்போ வந்து நாளைக்கு, அதாவது April 6 இதுக்காக பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்லேருந்து நம்ம மத்திய அமைச்சர்கள் ப்ளஸ் மாநில அமைச்சர்கள், ரயில்வே ஸ்டாஃப் 6000 பேர் அவங்க வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுறக்காண்டி ரயில்வே ஸ்டாஃப்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே இருந்து பார்த்து ஒரு 6000 ரயில்வே ஸ்டாஃபுங்க வந்து நாளைக்கு வந்து எல்லாமே ராமேஸ்வரத்தில் அசம்பிள் ஆகிறாங்க. இன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கர கடுபடி ஆகிடுச்சு. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியாவுமே ஆல் ஓவர் வேர்ல்டுமே ஒரு உற்று நோக்கிற ஒரு ஃபங்க்ஷன் கூட இதை சொல்லலாம். நியூ பிரிட்ஜ் ஓப்பனிங் செரமனி ஃபங்க்ஷன். அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரிட்ஜு கடலுக்கு நடுவில். அந்த பாம்பன் பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணுற ஒரு பியூட்டியை பார்த்தீங்கன்னா 2 பக்கமே ஒரு பறந்து விரிந்த, அதாவது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நல்ல ஒரு அதிகமாக காற்றடிக்கும். அந்த இடத்துல நீங்கள் மைல்டாக ஸ்லோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறதே உங்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம ஏற்கனவே ராமேஸ்வரம் எபிசோடில் நிறைய இடங்கள் பார்த்தோம். இந்த பாம்பன் பிரிட்ஜ் மட்டும் பெண்டிங்கில் இருந்தது. பிரிட்ஜ் ஓப்பனிங்காண்டி தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அதுக்காக இப்போ இந்த வீடியோ வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். பாம்பன் பிரிட்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து பார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா ஹெவி டிராஃபிக்கான ஏரியா. அங்கங்கே உங்களுக்கு வந்து கேமரா வச்சுருக்காங்க. ப்ளஸ் போலீஸ் செக்யூரிட்டி கார்ட்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாம்பன் பிரிட்ஜில் வந்து டிராஃபிக் இல்லாமல் உங்களோட என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த பாம்பன் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் 100 வருஷங்களுக்கு அதிகமாக குவாலிட்டி வேணும்னு சொல்லி இதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த பாம்பன் பிரிட்ஜுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி ஸ்டீல்ஸ் அயன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாம்பன் பிரிட்ஜ் பற்றி நீங்கள் போனவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே தெரியும். இது 2 டைப்பாக வந்து டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து ரயில்வே, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பை ரோடு வந்து வர்ற வெஹிக்கிள்காண்டி 2 டைப்பான பிரிட்ஜ் இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா அந்த காலத்திலே உங்களுக்கு வந்து ரயில்வே பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 1914 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 100 இயர்ஸ் மேலே வந்து நல்லா தான் ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ அதோட குவாலிட்டி கொஞ்சம் லிட்டில் குறைஞ்சதுனால இப்போ வந்து நியூ பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பாம்பன் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 2 இடத்த வந்து முக்கியமான இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு சாலையாக கூட இருக்குது. மண்டபம் அண்ட் ராமேஸ்வரம். அந்த ராமேஸ்வரம் தீபை வந்து கனெக்ட் பண்ணுறக்காண்டி இந்த வந்து பாம்பன் பிரிட்ஜ் அந்த காலத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரயில்வே பிரிட்ஜ் தான் பண்ணியிருக்காங்க. 2ஆவதாக வந்து ரோட் பை ரோடு டிரான்ஸ்போர்ட் வேணும்னு சொல்லி தான் இந்த பாலமும் இப்போதைக்கு வடிவமைச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது உள்ள எடுத்தப்பட்ட ஒரு வீடியோ. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பில்லர் கடல் கீழே வந்து கான்கிரீட் பேஸ் அமைச்சு அது எல்லாமே நம்ம ஃபோட்டோஸில் காட்டியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதில் கான்கிரீட் பாக்ஸ் மாதிரி அமைச்சு அதில் வந்து இந்த பில்லர்லாம் வச்சு அதுக்கு மேலே வந்து 1 by 1 கிட்டத்தட்ட நமக்கு வந்து 100க்கும் அதிகமான பில்லரை வச்சுருக்காங்க. இந்த பில்லர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கடல் சீற்றும் சரி, புயல், சுனாமி போன்ற எல்லா ஒரு பிரச்சனையும் தாங்குற மாதிரி தான் இந்த வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமாக வந்து பொறுமையாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இப்போ வந்து ஓப்பனிங் செரமனிக்கு ரெடி ஆகிடுச்சு. சில பல தவறான தகவல்கள் வந்தாலும் எந்தளவுக்கு உண்மைங்க தெரியல. பட் வந்து எல்லாருமே கிளியரன்ஸ் கிடைச்சாச்சு. இது ஓப்பனிங் ரெடி ஆகிடுச்சு. இதோட ஃப்யூச்சர் குவாலிட்டிங்கிறது நம்ம ஃப்யூச்சரில் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட முடியும். இந்த பாம்பன் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா
2 டைப்பான மோட்டர் வச்சுருக்காங்க. 2 டைப் மோட்டர் வந்து ஒன்று ஸ்டாண்ட் பை, ஒன்று வந்து ப்ரைமரின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று ஃபெயிலியர் ஆனாலும் அந்த டைமில் ஸ்டாண்ட் பை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிற மாதிரி ஏஐ டெக்னாலஜி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தடையற்ற மின்சாரம் வேணும்னு சொல்லிக்கிறக்காண்டி இதுக்கு வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளையும் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ரீசன்னாலையும் ப்ளஸ் வந்து இவங்க வந்து இருக்கிற ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு நாளைக்கு ஏதோ பிரச்சனை வரக்கூடாது. இயற்கை சீற்றம் டைமில் வந்து அவங்களுக்கு ஒரு சேஃப்டி மெசேஜ் வேணுங்கிறக்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த காங்கிரீட் பாக்ஸ் மெத்தடு. இதுக்குள்ளே தான் பில்லர்லாம் கொஞ்சமாக இது சின்னதாக உங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். இது ஆனால் கடலுக்குள்ளே இருக்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும். இதோட கம்ப்யூட்டர் ஃபோட்டோஸ், அதாவது அங்கேருந்து உள்ள ஒரு கண்ட்ரோல் ரூமோட ஃபோட்டோஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம். இந்த பாம்பன் பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு வந்து அழகாக பிரம்மாண்டமாக, அதாவது இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ் பண்ணக்கூடிய ரயில்வே ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பன் பிரிட்ஜ் ஒன்று சொல்லலாம். ப்ளஸ் அதோட பை ரோடுன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அது ஒரு அழகாக இருக்கக்கூடிய இடம். நீங்கள் மறக்காமல் ராமேஸ்வரம் விசிட் பண்ணும்போது ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ வரும்போது இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். இது முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பாம்பன் பிரிட்ஜ் ஆனது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல கட்ட டெஸ்ட் பண்ணி தான் இன்றைக்கி வந்து ஓப்பனிங் ரெடி பண்ணியிருக்காங்க. டெய்லி வீக்லி ஒன்ஸ் நிறைய ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ட்ரெயின் வந்து எம்டி ட்ரெயின் ரன் பண்ணி ட்ரையல் ரன் பண்ணி அதெல்லாம் ஓகே குவாலிட்டி கிளியரன்ஸ்லாம் வாங்கின பிறகு தான் இந்த பாம்பன் பிரிட்ஜ் வந்து நமக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுத்து இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதோட வீடியோஸ் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து ஒரு ட்ரையல் ரன் தான் பேஸ் தான். இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7லேருந்து 8 பாக்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து வச்சுருக்காங்க. இன்னும் மோர் தென் பாக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மண்டபமும் வந்து இந்தியாவின் தென்கோடி கடைசி நிலப்பகுதியினோட சொல்லியிருக்காங்க. இங்கே நார்த்துலேருந்து இங்கே நிறைய டூரிஸ்ட் டிவோட்டிஸ் இங்கே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ரெகுலராகவே வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ட்ரெயின் ட்ராவல் அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறத தான் இந்த ஒரு பர்பஸ்க்கு வந்து நம்ம வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ ஒரு ஹிஸ்டாரிக்லேயே நமக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போவே இவ்வளோ டெக்னாலஜி இருக்கும்போது இப்போ பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து முன்னாடி உள்ள ஜென்ரேஷனில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நமக்கு வந்து யோகிக்க முடியுது. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். அடுத்தடுத்து புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கும் வரை மீண்டும் உங்கள் ட்ராப்.